Hello students, in the video நம்ம பார்க்க போறது 10th standard arithmetic progressions. That means AP ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? Chapter 2. தமிழ்ல வந்து கூட்டு தொடர் வரிசை. இப்போ அந்த arithmetic progression மூன்று வகையான ஃபார்முலாஸ் நம்ம பயன்படுத்த போறோம். அந்த மூன்று ஃபார்முலாஸை மட்டும் நல்லா கவனிச்சுங்க. Arithmetic progression is a, a plus d, a plus 2d, a plus 3d, etc. Okay. இதுல a is the first number, a is the first term சொல்லலாம். a வந்து first term, okay. d is the common difference, d is the common difference ன்னு சொல்லுவோம். okay. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா a plus ஒரு d, 1d, அடுத்தது 2d, அடுத்தது 3d, அடுத்தது 4d, எக்ஸெட்ரா. ஓகேவா? ஒரு ஃபார்ம் பண்ணும்போது இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் a கொடுத்துருவோம், d கொடுத்துருவோம். ஃபார்ம் ஆஃப் தி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது nth டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னா nth டேர்முக்கு ஃபார்முலா tn ஈக்குவல் டு a plus n minus 1 into d. tn ஈக்குவல் டு a plus n minus 1 into d ன்னு கேட்போம். ஓகேங்களா? ஓகே, அப்போ n கொடுத்துருவோம், a கொடுத்துருவோம், d கொடுத்துருவோம். d கொடுத்துட்டு nth டேர்ம், இப்போ இந்த டேர்ம் கண்டுபிடிச்சா 5th டேர்ம் என்ன, 4th டேர்ம் என்ன, 6th டேர்ம் என்னன்றது கேட்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்தது செகண்ட் வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம் ஆஃப் அண்ட் AP is சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம் கூடுதல் கண்டுபிடி, nth டேர்ம் ஆஃப் கூடுதல் சம் ஆஃப் சொல்லுங்க கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Sn ஈக்குவல் டு n by 2 2a plus n minus 1 into d. ஃபார்முலா என்ன? Sn equal to n by 2 2a plus n minus 1 into d ஃபார்முலா. இப்போ a is the first term, அப்போ d is a common difference. nth term n வந்து அவங்க கொடுக்கலாம், சம்டைம்ஸ் n கண்டுபிடிச்சு அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ற மாதிரி கூட வரலாம். ஓகேங்களா? சரி, தேர்ட் ஃபார்முலா பாருங்க. இஃப் தி லாஸ்ட் டேர்ம் l, கடைசி டேர்ம் l கொடுத்தா nth டேர்ம் கண்டுபிடின்னு கேட்டா Sn equal to n by 2 l plus a. Sn equal to n by 2 l plus a. இப்போ இந்த மூணு வகை ஃபார்முலாவை நம்ம நல்லா கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த இதுல வரக்கூடிய இந்த டாபிக்ல வரக்கூடிய சம்ல ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் AP is formula a, a plus d, a plus 2d, a plus 3d, etc. Okay, nth term is given, nth term கொடுத்திருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா? tn equal to a plus n minus 1 into d. tn equal to a plus n minus 1 into d. ரெண்டாவது for the sum of first n terms of an AP, sum of first n term of an AP is கேட்டா Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. ஃபார்முலா என்ன? Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. ஓகே, அடுத்து if the last term கடைசி உறுப்பு கொடுத்தா l, that means கடைசி உறுப்பு தான் l ன்னு சொல்றோம். அப்ப அந்த கொடுத்திருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா பண்ணலாம்? Sn equal to n by 2 l plus a or a plus l ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மூணு ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கங்க. இதை தொடர்ந்து நம்ம சம்முங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்மெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே தொடர்ந்து வாங்க. ஓகேங்களா? நம்ம இதுவரையும் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா தொடர்ச்சியாக நம்ம எக்ஸாம்பிள் 2.23 சம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எதுல? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் மீன்ஸ் கூட்டு தொடர் வரிசை. ஓகேங்களா? கூட்டு தொடர் வரிசை. அதாவது கணக்க பாருங்க. check whether the following sequence are in AP or not. கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் தொடர் வரிசையே இது AP கூட்டு தொடர் வரிசையா இல்லையான்றதான் கண்டுபிடிக்க சொல்றோம். இதுல 3 கணக்கு கொடுத்திருக்கிற அந்த 3 கணக்கை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து பாக்குற கணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चंस கேட்டு சொல்யூஷன் எழுதிக்கிறோம். ஓகே, இந்த x plus 2 is the first term, second term, third term, அப்படியே etc. Okay, first now we are going to find the common difference. How to find the common difference? எப்படி சார் common difference கண்டுபிடிக்கணும்? இரண்டாம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். இரண்டாம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். ஓகேங்களா? அதே போல மூன்றாம் உறுப்பிலிருந்து இரண்டாம் உறுப்பை கழிக்கணும். இப்படி கழிச்சா ரெண்டு இதுவும்
காமனா வரும். ஆன்சர் வந்து ரெண்டுமே சேமா இருக்கும். அப்படி சேமா வந்தா அதுதான் ஏ, அந்த சீக்வன்ஸ் ஏபின்னு சொல்லுவோம். சேமா வர்றத காமன் டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் இருந்தா அது ஏபி இல்லைன்னு சொல்லிடணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, கணக்கை பார்த்தா நல்லா புரியும். ஓகே பிள்ளைங்களா? இப்ப டேர்ம் ஒன் வந்து எக்ஸ் பிளஸ் டூ. டேர்ம் ஒன் என்ன எழுதிக்கிறோம்? எக்ஸ் பிளஸ் டூ. ஆமா, டேர்ம் டூ என்ன எழுதிக்கிறோம்? 2x plus 3 எழுதிக்கிறோம். அடுத்து டேர்ம் 3 என்ன எழுதிக்கிறோம்? 3x plus 4. ஓகேங்களா? இப்ப டேர்ம் 4 கூட எழுதுனா எழுதலாம். நம்ம இங்க 3 கொடுத்தா 3 வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் d2 minus d1, the common difference d1, that means d1 கூட வச்சுக்கலாம், equal to d1 வைக்கலாம். இல்ல d2 minus d1 கூட வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான் எல்லாமே. d2 minus d1 கண்டுபிடிக்க போறோம். t2 given, t2ன்றது 2x plus 3, t2ன்றது செகண்ட் டேர்ம் 2x plus 3. இதிலிருந்து எதை கழிக்கணும்? t1 கழிக்கணும், ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ x plus 2. புரியுதா பிள்ளைங்களா? இப்ப என்ன பண்றோம்னா ரிமூவ் த பிராக்கெட் ரிமூவ் பண்றோம். எதுக்காக சார் பிராக்கெட்? சில பிள்ளைங்க மைனஸ் போட்டு எக்ஸ் அப்படியே போட்டா ஆன்சரை இது பண்ணிடுறாங்க, தப்பா போடுது. இதுக்கு சைன் மாத்தாம விட்டுறாங்க. அதுக்காக பிராக்கெட் போட்டு பிறகு அடுத்த ஸ்டெப்ல பிராக்கெட் ரிமூவ் பண்ற பாருங்க, 2x plus 3. இது பிராக்கெட் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ல இருக்கிற சைனு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன மறைமுகமா இருக்குன்னா இன்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் இன்டு பிளஸ் minus x, minus into plus minus. ஓகே பிள்ளைங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, இது பிளஸ் 2x, இங்க என்ன இருக்குன்னு ஒரு x, இதுல இருந்து லெஸ் பண்ணா x ன்னு வரும். இது பிளஸ் 3ல இருந்து மைனஸ் 2 லெஸ் பண்ணா பிளஸ் 1. t2 மைனஸ் t1 ஓட மதிப்பு இது கிடைச்சிருச்சு பிள்ளைங்களா? அப்போ நம்ம அடுத்து எதை கண்டுபிடிக்கலாம்? t3 மைனஸ் t2 கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டு ஈக்குவலா வருதான்னு பார்க்கலாங்களா? ஓகே, t3 மைனஸ் t2, வெரி குட். t3 டேர்ம் சொல்றாரு பார், வெரி குட், சூப்பர். 3x plus 4, 3x plus 4 minus t2 means 2x plus 3. அடுத்த ஸ்டெப் ரிமூவ் த பிராக்கெட். வெரி குட், சூப்பர். எல்லாம் சொல்றீங்களா பிள்ளைங்களா? minus 2x minus 3. இப்ப பிளஸ் 3x மைனஸ் 2x, பிளஸ் 3x மைனஸ் 2x சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்குது? x கிடைக்குது. வெரி குட். பிளஸ் 4ல இருந்து மைனஸ் 3 லெஸ் பண்ணுங்க. பிளஸ் 4ல இருந்து மைனஸ் 3 லெஸ் பண்ணுங்க. வெரி குட், பிளஸ் 1. யாரும் சொல்றாங்க ரெண்டுமே ஈக்குவல்ன்றாங்க. வெரி குட். t3 மைனஸ் t2 ஈக்குவல் டு x plus 1. ஓகே பிள்ளைங்களா? எல்லாம் புரியும் நினைக்கிறேன். அப்ப t2 minus t1, t2 minus t1 equal t3 minus t2. ரெண்டு சமம்னு சொல்லிட்டோம். இப்ப ஆன்சர் எழுத போறேன். thus the common difference between constitute term எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர் ஈக்குவல் இன் எதுல? இன் ஏபி. அப்ப ஹென்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசை, ஹென்ஸ் த சீக்வென்ஸ். என்ன சீக்வென்ஸ் பாருங்க, x plus 2, 2x plus 3, 3x plus 4, எப்படி இருக்கு? ஆர் ஏபி, ஏபி. ஓகே பிள்ளைகளா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கணக்கு. ஓகே, இதே போலதான் செகண்ட் சம்மும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். பாருங்க, செகண்ட் சம் என்ன? 2, 4, 8, 16.
ஓகேங்களா பிள்ளைங்களா? செகண்ட் சம்ல எடுத்துக்கிறோம் 2 4 8 16 எக்ஸெட்ரா. இப்போ செகண்ட் சம் பார்க்க போறோம். அதோட சொல்யூஷன் பாருங்க பிள்ளைங்களா. இப்போ t1 equal to 2, very good. t2 equal to 4, super. t3 equal to 8. என்ன கண்டுபிடிக்கும்? காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். காமன் டிஃபரன்ஸ் t2 minus t1. t2 minus t1 equal to 4 minus 2 equal to 2. ஓகே, முடிஞ்சிச்சா? அடுத்தது பிள்ளைங்களா, t3 minus t2. t3 8. 8 minus 4. 4. ரெண்டு ஈக்குவலா இருக்கா பாருங்க ஆன்சர். 2 இங்க இருக்கு, இங்க 4 ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்போ t2 minus t1 not equal. t3 minus t2. ஓகேங்களா? ஓகே பிள்ளைங்களா, புரியுது இல்லையா? அப்போ and thus the common difference between constituent terms are not equal. இங்க என்ன எழுதுறோம்? not equal or not equal. ஓகே, எழுதிட்டோம். அப்ப கொடுக்கப்பட்ட சீக்வென்ஸ், the sequence 2 4 8 16 dot 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 are not in AP. ஓகே பிள்ளைங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு செகண்ட் சம். நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்து தேர்ட் சம் போகலாங்களா? ஓகே ஓகே குட். தேர்ட் சம் ரெண்டு சமமா வந்துச்சுன்னா அது ஏபி, ரெண்டு சமமா வரலாம் நாட் ஏபி. அவ்வளவுதான், ஆன்சர் எழுதுங்க. சூப்பரா. ஓகே, தேர்ட் சம் பிள்ளைங்களா, 3 √2 5 √2 7 √2 எக்ஸெட்ரா. இப்ப தேர்ட் சம் எழுத போறோம். ஓகே, அதே t1 equal to 3 √2, t2 equal to 5 √2, t3 equal to 7 √2 எழுதிட்டோம். இப்ப now we find out a common difference. What is the common difference? t2 minus t1. common difference கண்டுபிடிக்க போறோம். t2 ல இருந்து t1 கண்டுபிடிக்க போறோம். t2 ன்றது 5 √2, t1 ன்றது minus 3 √2. the common number √2 இதுல இருக்கு, வெளியே எடுத்துட்டு வந்துரு. bring the outside. வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம். என்ன இருக்கு இங்க? 5 minus 3. 5ல இருந்து 3 கழிச்சா எவ்வளவு வருது பாருங்க, 2. இத ஒழுங்கு அழகா எழுதிங்க, √2 எழுதிங்க. அடுத்தது பாருங்க, t3 minus t2 கண்டுபிடிக்க போறோம். t3 term 7 √2 minus t2 5 √2. the common number is bring the outside. √2 இருக்கு, இந்த √2 வெளியே எடுத்துட்டு வந்துருங்க. காமனா இருக்க √2 வெளியே எடுத்துட்டு வந்துருங்க. இன்னொரு பிராக்கெட் ஒண்ணு போட்டுருங்க. 7 minus 5 கழிச்சா √2 2. 7 இருந்து 5 கழிச்சா 2 ஆகுது. அப்ப 2 √2. அப்ப therefore என்ன ரெண்டும் எப்படி இருக்கு? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ரெண்டுமே t2 minus t1 equal t3 minus t2. பாருங்க, இது 2 √2, இதுவும் ஈக்குவலா இருக்கு. அப்ப ஈக்குவலா இருந்தா ஆன்சர் பாருங்க, ஆர் நாட்ன்றதுக்கு எடுத்துருங்க. ஆர் ஈக்குவல் இன் ஏபி. அடுத்தது the sequence, அந்த சீக்வன்ஸ் எழுதிருங்க. 3 √2 5 √2 7 √2 எக்ஸெட்ரா. இந்த நாட் இல்ல, ஆர் இன் ஏபி. அவ்வளவுதான் இல்லைங்களா? அப்படியே மாத்திரம். ஆர் ஈக்குவலா வந்தா ஈக்குவல் போடுறோம், இல்லன்னா இங்க ஆருக்கு பக்கத்துல நாட்டை சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான், ஆர் நாட். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா கிளீனா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோட தொடர்ச்சியா என்ன பண்றோம்? எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய முதல் சம் இதே மெத்தட்ல போட போறோம். ஓகேங்களா? அப்ப இதுல ஒரு 3, அது ஒரு 3, 6 சம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. அப்ப 6 சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா
அப்போ உனக்கு அது கூட்டு சீக்வன்ஸா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம். ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம், அதன் தொடர்ச்சியா தான் இந்த சம்மும் நம்ம பார்க்கிறோம். ஓகே, பாருங்க கணக்கு. செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட் கேட்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பாரு. a minus 3 ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் a minus 5 செகண்ட் டேர்ம், a minus 7 தேர்ட் டேர்ம், எக்ஸெட்ரான்னு கொடுத்துறோம். அது செகண்ட் கணக்கு. 1/2, 1/3, 1/4, 1/5 எக்ஸெட்ரா. தேர்ட் சம் 9, 13, 17, 21 எக்ஸெட்ரா. இப்படி கொடுத்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஒவ்வொரு சம்மா எடுத்து அது ஏபியா இல்லையான்றது பார்க்கணும். அது கூட்டு தொடர் வரிசையா இல்லையா, கொடுக்கப்பட்டுள்ள வரிசை கூட்டு தொடர் வரிசையா இல்லையான்றது பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்முக்கு சொல்யூஷன். டேர்ம் 1 என்ன, a minus 3. டேர்ம் 2 என்ன, a minus 5. டேர்ம் 3 என்னங்க, a minus 7 எழுதிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? காமன் டிஃபரன்ஸ். ரெண்டு டேர்முக்கு காமன் டிஃபரன்ஸ் சரியா இருக்கா பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? t2 minus t1 எடுத்துக்கிறோம். t2 minus t1 எடுத்துக்கிறோம். t2 என்ன, a minus 5 minus a minus 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்ல a minus 5, a minus 5. இந்த பிளஸ் இன்டு மைனஸ், ரிமூவ் த பிராக்கெட் ரிமூவ் பண்றோம், சைனை மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் a, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 3. ஓகே, அடுத்த ஸ்டெப் பாரு. இங்க பிளஸ் ஏக்கு இது கேன்சல். அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் 5 பிளஸ் 3 மைனஸ் 2. t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைச்சது. அடுத்து எது கண்டுபிடிக்கணும்? t3 மைனஸ் t2. t3 minus t2. t3 என்ன, a minus 7 minus t2 மதிப்பு என்ன, a பிராக்கெட் போட்டு a minus 5 எழுதுறோம். அடுத்த ஸ்டெப்ல a minus 7 இப்ப ரிமூவ் பண்ண போறோம். பிராக்கெட் ரிமூவ் பண்றது, சைனை மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் இங்க உள்ள இருக்கிற சைனும் இதையும் மல்டிப்ளை, மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் a. அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிட்டு மைனஸ் 7 பிளஸ் 5 கழிச்சா மைனஸ் 2. அப்போ t3 மைனஸ் t2 மதிப்பு மைனஸ் 2. ரெண்டுமே எப்படி இருக்கு? ரெண்டும் இங்கேயும் மைனஸ் 2, இதுவும் மைனஸ் 2. அப்போ t2 மைனஸ் t1 ஈக்குவல் t3 minus t2. ஓகே, ரெண்டு சமம்னு சொல்லிட்டோம். அடுத்தது thus the common difference, the sequence of the common difference, the common difference கூட எழுதலாம். The common difference between constitutive terms or எப்படி இருக்கீங்க? ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஆர் ஈக்குவல். எதுல ஈக்குவலா இருக்கு? in AP ன்னு எழுதிட்டோம். hence the sequence சீக்வன்ஸ்னா இது அவங்க போடக்கூடிய சீக்வன்ஸ் என்ன பாருங்க. a minus 3, a minus 5, a minus 7. அழகா a minus 7 எக்ஸெட்ரா. எப்படி இருக்குது? or in AP. அவ்வளவுதான். or AP. Okay, பிள்ளைகளா, hence the sequence a minus 3, a minus 5, a minus 7 etc. or AP ன்னு எழுதுறோம். ஓகேங்களா பிள்ளைகளா? அவ்வளவுதான், முடிஞ்சதுதான் ஃபர்ஸ்ட் சம்.
ஓகே, அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாங்களா? செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் சம் தானே, செகண்ட் சம் இங்க எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, 1/2, 1/3, 1/4, 1/5 எக்ஸெட்ரா. சொல்யூஷன் இப்ப t1 equal to 1/2, t2 equal to 1/3, t3 equal to 1/4 எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன காமன் டிஃபரன்ஸ், t2 minus t1, t2 minus t1 equal to காமன் டிஃபரன்ஸ், that means d. அப்போ t2 minus t1 1/3 minus 1/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அடுத்தது இது மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா? இதுக்கு ஆரோ மார்க்ல எக்ஸாம்ல போடாதீங்க, அப்படியே 2 into 1, 2 into 1 சார் 2, 2 into 1 minus 3 into 1. இங்க மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுருவோம். ஓகே, அடுத்து டினாமினேட்டர்ல 3 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6. அடுத்த ஸ்டெப் இங்க பாரு, 2 1s are 2 minus 3 by 6 equal to minus 1/6 ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன இது t2 minus t1 கண்டுபிடிச்ச, t2 minus t1 வந்து minus 1/6. ஓகே, அடுத்து எதை கண்டுபிடிக்க போறோம்? நெக்ஸ்ட் t3 minus t2 கண்டுபிடிக்க போறோம். t3 minus t2 கண்டுபிடிக்கும். t3ன்றது என்ன இங்க பாருங்க, t3 equal to 1/4 minus t2 1/3. இப்போ கிராஸ் பண்ணி 3 into 1s are 3, 4 into 1s are 4/12 minus 1/12. 4 3s are 4 3s are இது மட்டும் 4 3s are 12. ஓகேங்களா? இப்போ t3 minus t2 ஓட மதிப்பு, t3 minus t2 ஓட மதிப்பு minus 1/12. இதுவும் இங்க பாருங்க, இப்ப நம்ம இது கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்ப இந்த மதிப்பும் minus 1/6 இருக்கு, இது minus 1/12 இருக்கு. ரெண்டு சமமா இல்ல. அப்ப t2 minus t1 not equal t3 minus t2. அப்ப எப்படி இருக்கும்? Thus the common difference between constituent terms are not equal, are not equal. Are not equal in AP. அப்ப hence the sequence, in a sequence 1/2, 1/2, 1/3, 1/4 etc. are not in AP. அவ்வளவுதாங்க. ஓகே, இவ்வளவுதான். செகண்ட் சம் புரிஞ்சுதா? ஈக்குவல் வந்துச்சுன்னா நாட் வராது இங்க சென்டென்ஸ்ல, ஈக்குவல் இல்லைன்னா நாட் ஈக்குவல் எழுதுறோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம் பிள்ளைங்களா. தேர்ட் சம், ஃபர்ஸ்ட் சம்ல என்ன வந்துச்சு? ஈக்குவல் வந்தது. ரெண்டாவது சம்ல நாட் ஈக்குவல் வந்தது. இப்ப தேர்ட் சம்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சம்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப தேர்ட் சம் எழுதிக்கிறோம். தேர்ட் சம் என்ன? 9, 13, 17, 21 எக்ஸெட்ரா இப்படி சொல்றோம். ஓகே, இப்போ t1 equal to 9, t2 equal to 13, t3 equal to 17. பிள்ளைங்களா, இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்? t2 காமன் டிஃபரன்ஸ் சரியா இருக்கா பாக்குறோம். t2 minus t1, t2ன்றது 13 minus t1ன்றது 9. 13ல 9 கழிச்சு என்ன வரும்? இங்க போட்டுக்கலாம் அழகா. ஓகே, 4. அப்போ t2 minus t1 என்ன கிடைச்சு? 4 கிடைச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? வெரி குட், t3 minus t2. சூப்பரா சொல்றாப்ல. ஓகே,
17. T3 இந்த மதிப்பு 17. T2 ஓட மதிப்பு 13. லெஸ் பண்ணுங்க 4. T3 minus T2 equal to 4. இப்போ இது ரெண்டு சமமான்னு பாருங்க. நம்ம T2 minus T1 கண்டுபிடிச்சோம். அடுத்து T3 minus T2 கண்டுபிடிச்சோம். ரெண்டு ஆன்சர் சமமா இருக்கு. இதுவும் சமமா இருக்கு, இதுவும் சமமா இருக்கு. அப்போ சமம்னு எழுதிடுறாங்க. சமம். அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றோம் பாருங்க. காமன் டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஸ்டிடியூட் டேர்ம்ஸ் ஆர் இந்த நாட் அழிச்சிருப்போம் அவ்வளவுதான். ஆர் ஈக்குவல் in AP. அப்ப hence the sequence, அந்த சீக்வன்ஸ் எழுதுறோம். சீக்வன்ஸ் என்ன? 9 13 17 21 etc. நாட் எடுத்துரு or in AP. அவ்வளவுதான் இல்லைங்களா? புரிஞ்சிருக்குங்களுக்கு. இந்த வீடியோல நம்ம இந்த ஒரு வீடியோவில எக்ஸாம்பிள் சம்மம் பார்த்தோம், எக்ஸசைஸ் சம்மம் பார்த்தோம். நீங்க தொடர்ச்சி 6 கணக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொடர் வரிசையா கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே பிள்ளைங்களா? இப்போ அடுத்த கணக்குல அடுத்த எக்ஸாம்பிள் சம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸாம்பிள் சம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நாங்க போடுற கணக்குகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கணக்குகளை போட்டு பார்க்கறதுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.